உற்றுருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. குரோதி வருடம் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தமிழ் மரபுபடி திருக்கார்த்திகை மாதம் என்னோட தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல முகூர்த்த மாதம். வீடு பால் காய்ச்சிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, எந்த ஒரு சுபகாரியத்தையும் கார்த்திகையில் செய்து முடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திருக்கார்த்திகை மாதமாக நம்ம கொண்டாட போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியும் 2-3 கிரகங்கள் இடமாறும். அதாவது புதன் இடமாறுவார், இல்லை செவ்வாய் இடமாறுவார், சுக்கிரன் இடமாறுவார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும் 17ஆம் தேதி தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்லுகிறார். மற்றபடி எந்த கிரக மாற்றங்களும் இல்லை. ராகு பகவான் சனி பகவானுடைய உத்தரட்டாதியில் பயணம் செய்கின்றார். சனி பகவான் ராகுவினுடைய சதயத்தில் பயணம் செய்கின்றார். இந்த 2 பேரும் அவங்கவங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் துவங்குகிறது. மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு செவ்வாய் கிரகம் 2ஆம் பாவாதிபதியாக இருந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மிக மிக அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் போட்டு அவர் இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் அங்கே தான் இருப்பார். கண்டிப்பாக இந்த செவ்வாயின் அனுகூலத்தால் கிட்டத்தட்ட பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில்களில் மிக சிறப்பம்சம் கிடைக்கிறத பார்க்கலாம். ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ், வட்டி தொழில் பண்ணுறது, இப்படிப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பணம் வரவுகள் வருவதை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. ஆக பொருளாதார வளர்ச்சி என்பது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுகூலங்களை கொடுக்கும். பெட்டிக்கடை வச்சுருந்தாலும், பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவங்க வசதிக்கு தகுந்தபடி பொருளாதார வரவுகள் என்பது வருகிற வாய்ப்புகள் எல்லாம் கண்ணுக்கு தெரிய வரும். அதே குறிப்பாக இந்த பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான பெயர் புகழ், நிறைய சம்பாத்தியங்கள், இதுவரைக்கும் வராத பாஸ் கூட கொடுத்துட்டாங்க கம்பெனியில், இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை நகருகின்ற காட்சிகள் உண்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்க கூடாது தவிர விட்டு கொடுத்து ஒத்து போகின்ற வாய்ப்புகள் கிடைத்து போனீங்கன்னா இந்த மாதத்தில் மிகச்சிறப்பம்சங்கள் கண்டிப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதையும் குறிப்பாக சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 3ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கல்வி சம்பந்தப்பட்ட உயர்வுகள், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு முன்னேற்றம், வெளிநாட்டில் போய் கல்வி படிக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்புக்கு தகுந்த தொழில் வாய்ப்புகள், தொழில் விருத்திகள், சம்பள உயர்வுகள், இப்படிப்பட்ட அனைத்தும் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் கலை அறிவு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய விருத்திகள் உண்டு. இந்த சினிமா கலைஞர்கள், ஃபோட்டோகிராஃபி நடத்துகிறவங்க, டைரக்டர் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட அந்த சார்ந்த துறை சார்ந்த அத்துணை வல்லுநர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வராது போன பணத்தை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்க இப்போ தாராளமாக கொண்டு சேர்த்து விடுங்க. அது வேலையாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணும். இன்வால்வ்டாக பண்ணுறதே நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட கூட இவ்வளவு திறமை இருந்திருக்காங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது சில பேர்களுக்கு சொத்துக்கள் சேரும். ஆக சொத்துக்கள் எப்போ சேரும்? உங்கள் தொழில் நல்லா நடக்குது, வருமானம் நல்லா வருதுன்னா தான் சொத்துக்களை சேர்க்க முடியும். இப்போ சொத்து வாங்குறதுங்கிறது கண்டிப்பாக முன்னாடி மாதிரி இல்லை. கடன் படாமல் சொத்து வாங்குற கல்ச்சரே நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சு. கடன் பட்டு தான் சொத்து வாங்குகிறோம். அப்போ அந்த கடனை கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியத்தில் இருக்கிறீங்க, சொத்துக்களை வாங்குறீங்கிறதுனால அந்த சொத்து ஒரு பாதுகாப்பான வழிகளில் உங்கள் கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நிச்சயமாக புதிய சொத்துக்கள் வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, வீடு வாங்க புறப்படுறது, கார் வாங்குறது, இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதம் வாங்குறது அப்படிங்கிறதுக்கு மிக சிறப்பான மாதங்களாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதில் இடையிலேயே கொஞ்சம் முட்டி வலி, கால் வலி, கை வலி, ஸ்கின் அலர்ஜி இப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. அது அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி வரும். அதை நீங்கள் சரியான மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கலாம். இந்த சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து முன்னேற்றங்கள் உண்டு. தாய்மாமன் வழியிலிருந்து வர வேண்டிய அல்லது அம்மாவுக்கு வர வேண்டிய பங்களிப்பு, இப்படிங்கிற முறைகளில் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெயர் புகழ் ஆசிகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிக அற்புதமாக இருக்கிறத பார்க்க முடியும். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிறோம், பணம் வந்துருச்சு கையில், எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினப்போட ஏதாவது கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள், கெட்ட சாவகாசங்கள், கெட்டவர்களின் துணைகளோடு செல்லக்கூடிய பயணங்கள் இவைகளையெல்லாம் முடிந்த மட்டும் தவிர்ப்பது உங்களுக்கு ஒரு அழகு செய்திகளாக காத்திருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பக்கம் போனீங்கன்னா நீங்கள்
என்ன சார் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதை பற்றி பேசவே இல்லையேன்னு தோணும். 7.5 சனி என்பது 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 30 வயதுகளை கடந்தவர்களுக்கு இது 2வது சுற்றாக வருகின்ற காரணத்தால் இந்த 7.5 ஆண்டுகளில் தான் உங்கள் வாழ்க்கை பாதை என்பது நீங்கள் நினைத்தபடி போராடியாவது மிக பிரமாதமாக பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கும். அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, நான் இதை சாதித்தேன், இது என்னோட தொழில், இது என்னோட வளர்ச்சி என்று பல வழிகளில் நீங்கள் உங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை பாதை மிக சிறப்பை கொடுக்கக்கூடியதாக உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். செல்வாக்கான பொருளாதார வளர்ச்சி இருக்கு. கடன் வாங்கின கடனை கட்டி முடிச்சிடலாம். இதுவரைக்கும் உங்களை சற்று ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயங்கள் கண்டிப்பாக உண்டு. இப்படிப்பட்ட பல கோணங்களில் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதையும் குறிப்பாக செவ்வாய் மிக வலுப்பெற்றிருப்பது என்பது பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட எழுத்தாற்றலை பாருங்கள். நாவன்மையை தூண்டிவிட வேண்டாம், பேச வேண்டாம். இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு 80% நல்ல பலன்களும் 20% ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நன்றாக தரிசித்து வாருங்கள். உள்ளபடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சாதகங்களும் உங்களுக்கு வந்தே தீரும். நேயர்களே, இதுவரை கார்த்திகை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பேசியுள்ளோம். இதே போல மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.